ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்னென்னா, வாட்டர் சைன் எலிமெண்ட் செப்டம்பர் மந்த்க்குரியது. நீர் ராசிகள் கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசியாக நீங்கள் இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 பைல் வச்சுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் குவார்ட்ஸ் ஸ்டோன், செகண்ட் பிளாக் ஸ்டோன். உங்களுடைய உணர்வுப்படி எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். கார்ட்ஸ் உங்களுக்கு எப்படி சஃபில் ஆச்சோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீடிங். ஓகே, பைல் 1 போயிடலாம். கிளியர் கார்ட்ஸ் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். உங்களுடைய மெயின் மெசேஜ் இந்த மந்த்க்குரிய மெயின் மெசேஜ் என்ன? எம்பரர் அண்ட் ரீபர்த் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது உங்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜி காமிச்சிருக்குங்க. ஸோ இது அட் ப்ரெசன்ட் நீங்கள் இந்த எம்பரர் ஸ்டேஜில் வந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் கடந்து இப்போ அட் ப்ரெசன்ட் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அது உங்களுடைய ஒர்க் சைடில் இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய டிசிஷன் ஒரு தெளிவு அப்படின்றது இருக்குது, கிளாரிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க முன்னாடி. ஓகே, ஸோ அனலைஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமேல் எப்படி இருக்கணும், எப்படி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகணும். நிறைய ஃபால்ஸ் ஃபேஸஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த நேரத்தில் அவங்க உங்களை ஒரு பொருட்டாகவே நடத்திருக்க மாட்டாங்க. இது எமோஷனல் சைட்லேயும் இருக்கலாங்க. ஓகே, ஸோ சிலருக்கு ஒர்க் சைடில் இருக்கலாம். நீங்கள் நினச்ச ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கலாம், நீங்கள் நினச்ச ஒரு லவ் அண்ட் கேராக இருக்கலாம், உங்களுக்கு கிடச்சிருக்காது. பட் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரெஷ் அப் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கீங்க, ஸ்டார்ட் அப் ஆயிருக்கீங்க. உங்கள் மனதில் உள்ள ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க. ஸோ வேறு என்ன இருக்குது பார்க்கலாம். உங்களுடைய கார்ட் சிவா ஆர்க்கிள் டெக்லேருந்து உங்களுக்கு 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மவுண்டெயின்ஸ் ஃபைண்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரீசொல்யூஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டுடைய மீனிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய பீஸ், உங்களுடைய ரிலாக்ஸேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த மெசேஜ் வருதுங்க. அதனால தான் இங்கே ரீபர்த் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அனலைஸும் பண்ணிட்டீங்க. இனிமேல் உங்களுடைய சேலஞ்ச், உங்களுடைய டார்கெட் எது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தாண்டி உங்களுடைய எனர்ஜி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ நிறைய பிளாக்கேஜஸ் உடைச்சிருக்கீங்க, இல்லை உடைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஈவன் தோ அட் ப்ரெசன்ட் கூட நீங்கள் இருக்கலாம், அந்த சான்சஸ் இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சி அப்படின்றது ஒரு பெருசாக தெரியுது. ஓகே, உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க. அது சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாக கூட இருக்கலாம். பட் அது சால்வ் பண்ணிவிட்டு அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க அப்படின்றதான் இங்கே மெயினாக இந்த கோர்ஸில் எனக்கு தெரியுது. ஸோ வேறு என்ன இருக்குது? லார்ட் கணேஷா எம்ப்ரேசிங் எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்றது வந்திருக்கு. எஸ், அதான் உங்களுக்கு நான் சொன்னேன். எம்ப்ரேஸ் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் எ ஃப்ரெஷ் பிகினிங். எ லார்ட் கணேஷா has effectively cleared away all previous obstacles, paving a clear path to success. Yes, உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு டைம்ங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்க போகிற டைம். அதே மாதிரி ஃப்ரெஷ் பிகினிங்கும் இருக்குது. சிலருக்கு உங்களுடைய படிப்பில் இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்கில் இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி பாண்டிங்கில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு சில பேருடைய அந்த ஃபேஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும், ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஓகே, அவங்கக்கிட்ட. ஸோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு புரிதல், ஒரு ஸ்டார்ட் அப்படின்றது தெரியுதுங்க. உங்கள் மனதில் உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைல்டு அப்படின்ற சொல்லலாம், ஒரு ரீபர்த் ஆகியிருக்கீங்க. அதுதான் இங்கே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு.
ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கொடுக்க போகிற நல்ல சந்தர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது கூட தெரியுது. ஸோ ஓகே, நேட்டிவ் ஸ்பிரிட்லேயும் 2 கார்டு வந்திருக்கு. ட்ராக்கர் அண்ட் ஸ்பிரிட் கீப்பர் ஆஃப் த வெஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்டு 2 கார்டுமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கார்டு நீங்கள் முன்னாடி இருந்த வைப் தான் காமிக்குது. ஸோ முன்னாடி உங்களை நீங்கள் கவனிச்சிக்காமல் மற்ற ஒரு திங்ஸில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் டைவர்ஷன் இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு 4 பக்கம் இருந்திருக்கும். ஒரு கான்ஸ்டண்ட்டில் இருந்திருக்காது, நடுநிலையாக இருந்திருக்காது. பட் இப்போ ஸ்பிரிட் கீப்பர் ஆஃப் த வெஸ்ட் அப்படின்றது வரும்போது அந்த என்ன சொல்கிறது, கிளாரிட்டி அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்குங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஹார்வெஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பண்ண விஷயம் உங்களுக்கு வந்து அந்த புரிதல் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும், எதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் எதை வந்து கான்சன்ட்ரேட் உங்களோட லைஃப்பில் நீங்கள் பண்ணணும். ஓகே, அதுதான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. ஸோ பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் லைஃப்பில். அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது, நடந்துகிட்ருக்கு. இனிமேல் இந்த பழைய இந்த ஓல்டில் வந்து எதுவாக இருக்கட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அதில் வந்து நிறைய பெயின் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஓகே, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. சிலருக்கு மணி கூட லாஸ் ஆகிருக்கலாம், ஓகே, அது மாதிரியும் தெரியுது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வர போகிறீங்க. ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள், இந்த சைடெல்லாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ரீபர்த், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்பிரிட் கீப்பர் ஆஃப் த வெஸ்ட் அப்படின்றது வரும்போது நல்ல விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. ஓகே, ஸோ நீங்களும் எம்ப்ரராக இருக்க போகிறீங்க. அந்த இண்டிவிஜுவலிட்டி ஆல்ரெடி இருந்த ப்ரீவியஸாக நீங்கள் எப்படி இருந்தீங்க அதுதான் இனிமேல் நீங்கள் வந்து கீப்பப் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதுக்கு எஸ் சொல்ல போகிறீங்க, எது தேவையில்லையோ அது நோ சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி தெரியுது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. நல்ல வைப் தான். ஸோ இந்த கார்ட் பார்த்துலாம். ஸோ ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்றது கூட வந்திருக்கு. எஸ், நீங்கள் வந்து நினச்ச விஷயங்கள் வாங்க போகிறீங்க. அது வந்து மெட்டீரியல்ஸ் க்ரோத்தாக இருக்கலாம், ஃபேமிலி மெட்டீரியல்ஸ் க்ரோத்தாக இருக்கலாம், இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வெஹிக்கிளாக இருக்கலாம், ஜாப் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அமைச்சிக்க போகிறீங்க. அந்த ஒரு ட்ரெஷர் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது, வரப்போகுது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்குங்க. கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன்லேருந்து கடந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது, நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கார்ட்ஸில் தெரியுது. ஸோ உங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப ஒரு திடமாயிருக்கீங்க, ஒரு பக்குவ நிலை வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதுதான் நீங்கள் இப்போ வந்து பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்த்துலாம். ஹோம். ஸோ யுவர் ஹவுஸ்ஹோல்ட் சிச்சுவேஷன் இஸ் இம்ப்ரூவிங் எய்தர் த்ரூ எ மூவ் ஆர் ஹெல்த்தி சேஞ்ச் இன் தி ஆக்குபென்ட்ஸ் அப்படின்றதும் வந்திருக்கு. நான் சொன்ன பாயிண்ட்டு தான். ஸோ உங்களுடைய ஒரு தாட்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஹெல்த்தி சேஞ்சில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, நல்ல ஒரு மூவ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் சரி, அது வந்து உங்களுடைய வீட்டுக்கும் சரி, ஸோ சரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல விதமான ஒரு சேஞ்ச் தான் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர போகுதுங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் கிடைக்க போகுது. ஓகே, அதே மாதிரி ஹவுஸ்ஹோல்ட் சிச்சுவேஷன்ஸ் இம்ப்ரூவிங் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்கள் வாங்க போகிறீங்க, அதுவும் தெரியுது. ஓகே, பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ குட். ஸோ இந்த ஃபைனலாக இந்த கார்ட் பார்த்துடலாம். கோஞ்ச், ஷுவர் சக்ஸஸ் இன் இன்ச்சு பெட்டர் டைம்ஸ் அஹெட், நெகட்டிவிட்டி வில் பி ரிமூவ்டு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். சில வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு சக்ஸஸ், இன்டர்வியூ போயிருந்தீங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் இருக்குங்க. ஸோ நெகட்டிவிட்டி ஆல்ரெடி ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த அந்த பைல் பார்க்கும்போது தெரியுது. ஸோ நீங்களும் ஒரு பாசிட்டிவ் வைப்பில் எனக்கு தெரியுறீங்க. ஸோ வலம்புரி சங்கு அப்படின்றது வாங்கி வைங்க, பெருமாளுக்கு உகந்தது. புதன்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா கூட நல்ல விசேஷம். துளசி மாலை சாத்திட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே வந்து இந்த சங்கம் வந்து பூஜை பண்ணிட்டே வாங்க. நல்ல ஒரு சேஞ்சஸ், டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ரீடிங் உங்களோடது.
ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த கிளியர் குவாட்ஸ் மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. ஸோ உங்களுடைய சோல் தான் இது காமிக்குது எனக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ pile 2 இந்த பிளாக் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ உங்களுடைய மெயின் மெசேஜஸ் என்ன இருக்குது இந்த மாதத்துக்குரியதுன்னு பார்த்துடலாம். ஸ்டார் அண்ட் ஹெரஃபண்ட் வந்திருக்கு. ஸோ 2 கார்டுமே ஒரு பாசிட்டிவான கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. 2 எனக்கு வேஸ் வருதுங்க. என்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ் வருது, மெசேஜஸ் வருது. அட் ப்ரெசன்ட் நீங்கள் நினைக்கிற விஷயம் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம். பட் ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹெரஃபண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு எது வந்து தேவையோ, எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ, எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் வந்து ஒரு கவனம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் டைம் வந்து வைஸராக இருக்க வேண்டிய டைம். உங்களோட நாலேஜ் வந்து ஒரு பேக்கப் பண்ணுற டைம். ஓகே, மேபி உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயம் இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம். பட் வந்து நீங்கள் அது வந்து ஒரு வாலண்ட்ரியாக அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது எஃபர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, பட் கண்டிப்பாக இருக்குது, டைம் உங்களுக்கு வந்து இருக்குது, கிடைக்கும். பட் அட் ப்ரெசென்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் ஓகே, கார்ட்ஸ் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கார்டு வந்திருக்கு, ஓம் சைன் அப்படின்றது வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் எடுத்துட்டேன். ஓகே, God is with you and guiding you. Reward will be received in due time. Have faith and positive affirmation. Wow. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும். பட் ஆனால் ஃபெய்த் வச்சுக்கோங்க, சம் பாசிட்டிவ் அஃபர்மேஷனில் இருங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ கடவுளே உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மீனிங்கும் இங்கே வருது. சிலருக்கு இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை சிலருக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கலாம், இருக்க ஜாபாக இருக்கலாம். ஓகே, பட் வந்து டோன்ட் வரி. நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் எது சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அது தெரியுது கண்டிப்பாக. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட். எஸ், இந்த பாயில் எனக்கு வந்து ரீட் பண்ணும்போது சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த 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 கார்டோட மீனிங்கே அதுதான், சூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது வந்திருக்கு. என்னென்னா சில விஷயங்கள் இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளாக முடிவு எடுக்கலை. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ பயப்படாதீங்க, ஆகாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு முடிவெடுக்கிற டைம். ஸோ நீங்கள் வந்து யோசிக்கிற டைம், அனலைஸ் பண்ணுற டைம். அதுக்கு தான் நான் இந்த பாயிண்ட் நான் சொன்னேன். அந்த நீங்கள் நினைக்கிற விஷயம் இப்போ கையில் இல்லாமல் இருக்கலாம், அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம், எஃபர்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். பட் அதுக்குரிய ஒரு டைம் அப்படின்றது இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிவைன் டைமிங் அப்படின்றது கிடைக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் அதுக்காக ஒரு மனநிலை எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா, சூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கலாம்னா, இப்போவே முடியணும், நடக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் போயிட்டுருக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஆசைகள் வந்து பெருசாக எனக்கு தெரியுது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து உடனே நடந்து தீரணும் அப்படின்ற திங்கிங் போயிட்டுருக்கலாம். இது வந்து சம் டிலே கூட இருக்கலாமுங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் நிறைய வேஸில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியே தெரியுது. ஓகே, வேறு எந்த கார்ட் பார்க்கலாம். ஏன்சியன்ட் ஃபாரஸ்ட். எஸ், உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து எப்படி இருக்குது தெரியுமா, ஒவ்வொரு கார்டுமே ஒரு தனித்தனியாக ஒரு என்ன சொல்கிறது இண்டிவிஜுவலிட்டி தெரியுது. ஒவ்வொரு கார்டுக்குமே ஒரு பெரிய மீனிங் இருக்குங்க.
ஸோ இந்த கார்டோடைய மீனிங் ஏன்சியன்ட் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, உங்களுடைய சோல் வந்து ரொம்ப டீப்பான சோலுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ உங்களுடைய திறமைகள், உங்களுடைய டேலண்ட் வந்து உங்களுக்கே தெரியலை அப்படின்னு நினைக்கிறேன், அப்படின்ற மாதிரியே தெரியுது. ஸோ இதோட மீனிங் என்ன டீப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏன்சியன்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ காட்டிலலாம் ஒரு ஃபாரஸ்ட் அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற மரங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். பட் அதுக்கு நிறைய டேலண்ட், பிரபஞ்ச சக்தி, நிறைய வேல்யூ இருக்குது, ஒர்த் இருக்குது. மெடிசின் பண்ணுற அளவுக்கு அதில் அந்த மூலிகை அந்தளவுக்கு அந்த இருக்குது. ஏன்னா நார்மலாக ஒரு இடத்துல ஒரு ட்ரீ வளர்கிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக அது ஒரு காட்டில் வளர்கிறதுக்கும், அந்த அமைதியான பிளேஸில் அது வளர்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் அந்த மரங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குங்க, யூனிவர்சல் பவர் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, ஸோ பாரம்பரியமாக அந்த இடத்துல அந்த ஏன்சியன்ட்னால் அந்த அந்த பவர் இருக்கும், அந்த அந்த மரத்துக்கு நிறைய பவர் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுடைய சோல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க. மேபி உங்களுடைய என்ன சொல்கிறது, இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிற காரணம் வந்து உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஹெர்ஃபென்ட் ஆல்ரெடி வந்துருச்சு, ஸ்டார் வந்துருச்சு. எஸ், உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியலை, நீங்கள் இன்னும் அதில் வந்து ஈடுபாடு கொடுக்கல, அதுக்கு வந்து ஒரு 100% இன்னும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினச்சதை விட யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு இருக்காங்க பக்கத்தில். ஆனால் நீங்கள் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கீங்க உங்களோட இதில். நடக்குமா நடக்காதா, ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வாங்க. அதுதான் இதோடைய மீனிங் ஓவராலாக. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் 100% நடக்கும் அப்படின்னு தோணுச்சு, இல்லை உங்களுக்கு அதில் வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள், ஏறிடுவீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத திறமைகளே இல்லைங்க. ஹெரஃபென்ட், ஸ்டார், சோஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட், இது மட்டும்தான் எனக்கு நெகட்டிவாக இருக்குது தெரியுது. உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும். உங்களுக்கு அந்த எபிலிட்டி கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களால் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய ஹீலிங். மேபி இது பார்க்குறவங்க கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் ஒரு ஒரு இது இருக்குங்க கண்டிப்பாக. ஹையர் செல்ஃபோட கனெக்டிவிட்டி எனக்கு தெரியுது. மேபி அஸ்ட்ராலஜர், ஒரு யூனிவர்சல் காஸ்மிக், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஹீல் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களுடைய ஒர்த் உங்களுக்கு புரியலை. ஓகே, கார்ட்ஸ் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. எஸ், மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்றது வந்திருக்கு. பெஸ்ட் மிஸ்யூ இஃப் யூ ஆர் பிளஸ்ட் வித் சம்திங், தென் யூஸ் இட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் யூ அண்ட் கம்யூனிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் செல்ஃபிஷ் அண்ட் அரகண்ட் அப்படின்றது. என்ன சொன்னேன் உங்களுக்கு, நான் தான் வந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய பவர் வந்து கெயின் பண்ணுங்கள். இப்போ வந்து வெயிட் பண்ணுற டைம் கிடையாது, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிக்காக உங்களுடைய டைமுக்காக வெயிட் பண்ணுற டைம் கிடையாது. உங்களுக்கு என்ன பவர் இருக்குது உங்களுக்கு தெரியும், அது கண்டிப்பாக தெரியும். அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பண்ணுற விஷயம் உங்களுக்கு நல்லதுக்கு, அதில் வந்து ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. இது வந்து தொழிலில், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், எதில் வேணாலும் இருக்கலாங்க. இங்கே வந்து பெருசாக எனக்கு வந்து எமோஷ்னல் தெரியல, ஃபுல்லாகவே ஹோலாகவே உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இருக்குது. ஏன்னா ஸ்டார், ஹெரஃபெண்ட், இந்த சயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய கனெக்டிவிட்டி தெரியுது. இல்லை மறந்துருப்பீங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியுது, இல்லை ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு இந்த கார்ட்ஸ் மூலயமா. ஸோ இது வந்து உங்களுக்கு காமிக்கிறது என்னென்னா, உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் ஒரு குழப்ப நிலை இருக்கலாம். எதை வந்து சூஸ் பண்ணுறது, ஒர்க்லையா, இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன்லையா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக இது வந்து என்ன எனக்கு மெயினானா, நீங்கள் வந்து 4 பேருடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, இல்லை அவங்களுடைய ஒரு
அனலைஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்களுடைய தாட்ஸ் வந்து நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தெரியுது. பட் அது கிடையாதுங்க. உங்களுடைய லைஃப் ட்ராவல் வந்து எப்படி இருக்கோ அதுதானே நீங்கள் பண்ண முடியும். உங்களுடைய ஜேர்னி எப்படி இருக்கோ அதுதானே நீங்கள் பண்ண முடியும். அது வந்து மாறவே மாறாதுல்ல. அதை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பவர் தான் நீங்கள் ரீகெயின் பண்ணணும். உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காரு. யூனிவர்சல் பவர் அப்படின்றது இருக்குது, சம்திங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க நேச்சர் ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க, ட்ராவலிங் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. நிறைய ட்ராவல் அப்படின்றது தெரியுது. ஸோ மற்றவங்களுக்கு ஹீல் மேபி பேச்சால் கூட இருக்கலாம், ஹீல் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஓகே, சிவனை கும்பிடுறவங்களா இருக்கலாம். 2 சிவன் கார்டு வந்திருக்கு. ஒரு நடராஜர் அப்படின்றது வந்திருக்கு. இது சைன் வந்திருக்கு. சிலர் ஃபேமஸாக, லிட்டரலி ஃபேமஸாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு ஜாப் இல்லை வந்து உங்களுடைய தொழிலில் அட் ப்ரெசண்ட் இருக்கலாம். பட் சிச்சுவேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு வருத்தம் இருக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபேமஸ் பாப்புலர் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு விஷயம் மணி வைஸ் கூட இருக்கலாம். அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம். ஓகே, பட் கிடைக்குங்க, நோ டவுட். அதில் உங்களுக்கு இருக்குது, லைஃப்பில் இருக்குது. அதுதான் இங்கே ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. டவுட் ஆகாதீங்க. உங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும், கிடைக்கும். ஸோ உங்களுடைய பவர் வந்து ரீகெயின் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனல் இந்த கார்டு பார்க்கலாம். டிவைன் பேஷன். பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். வாட் இஸ் யுவர் ஹார்ட்ஸ் ட்ரூ டிசைர் அப்படின்றது வந்திருக்கும். இதோட கனெக்டிவிட்டி தான் இது. நீங்கள் சில விஷயங்கள் பயப்படுறீங்க, என்ன நடக்குமோ, நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஸோ உங்களை தவிர மற்றவங்களுடைய ஒப்பீனியன் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது கூட தெரியுது. இது வந்து உங்களுடைய பேஷனாக கூட இருக்கலாம் மேபி. ஸோ அதுதான் இந்த கார்டிங் வந்திருக்கு. உங்களுக்கு எது தோணுதோ, உங்களுடைய ஹார்ட்ஸ் ட்ரூ டிசைர் எதுவாக இருக்கும் அதுதான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அதில் வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இருங்க போதும். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபைல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.